Kia Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. திருப்போரூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் படித்தவர், பண்புள்ளவர், ஒரு ஏழை விவசாயியின் மகனாக பிறந்து சுயமாக படித்து வழக்கறிஞராக பணியாற்றி இன்று இந்தியாவிலே 90,000 மதுக்கடைகளை உச்சநீதிமன்றம் தீர்ப்பாக வழங்கி அதை மூடிய இதோ என் அருகில் நின்று கொண்டு இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், உங்களுக்கு பணியாற்ற, உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று இரு கரங்கள் கூப்பி இதோ நிற்கின்ற நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் இன்னும் ஒரு மாதத்தில் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார்கள், பதவி ஏற்பார்கள். இது உறுதி உறுதி உறுதி. அதற்காக இந்த தொகுதி மக்கள் அனைவரும் சேர்ந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பணியோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த தேர்தல் பரப்புரைக்கு தலைமை தாங்குகின்ற அதிமுகவின் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் எஸ் ஆறுமுகம் அவர்கள், தண்டரை மனோகரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், ஆனூர் பக்தோச்சலம் அவர்கள், நாவலூர் முத்து அவர்கள், தையூர் எஸ் குமரவேல் அவர்கள், நந்தகுமார் அவர்கள், சிவராமன் அவர்கள், பையனூர் குமார் அவர்கள், சுரேஷ் ராமச்சந்திரன் அவர்கள், டாக்டர் பிருத்திவிராஜ் அவர்கள், பி ஏ யசந்திரா அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் டாக்டர் பிரவீன்குமார் அவர்கள், மோகனராஜ் அவர்கள், கோபாலகிருஷ்ணன் அவர்கள், முத்துகிருஷ்ணன் அவர்கள், ஜி எம் சுரேஷ் அவர்கள், ஆகாஷ் அவர்கள், ஏழுமலை அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜெயராமன் அவர்கள், காயார் ஏழுமலை மாவட்ட செயலாளர் அவர்கள், பி வி கே வாசு முன்னாள் சேர்மன் அவர்கள், கணேசமூர்த்தி அவர்கள், காரணை ராதா அவர்கள், தட்சிணாமூர்த்தி அவர்கள், வழக்கறிஞர் சக்கரபாணி அவர்கள், துரை பூபாலன் அவர்கள், ஜனார்தனன் அவர்கள், கர்ணன் அவர்கள், கூட்டுரோடு நாகராஜ் அவர்கள், வழக்கறிஞர் வினோத், தீனதயாளன், பழனி, கண்ணன், சதீஷ், தனுசு, மோகன், பிரகாஷ், ஸ்ரீதர், குணா, நாகப்பன், கதிரவன், புரட்சி பாரதத்தின் லயன் சிவலிங்கம் அவர்கள், அசோக் மாவட்ட செயலாளர் அவர்கள், அமமுக நிர்வாகிகள் முனுசாமி அவர்கள், அறிவர்கள், அருள் அவர்கள், தமாகவின் ஏழுமலை அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரினு மேலான வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். திருப்போரூர் மண் என்று சொன்னாலே எனக்கு மிகவும் பிடித்த மண். இந்த மண்ணிலேதான் தாரகாசுரன் ஒரு கொடூரமான ஒரு அரக்கன், அந்த அரக்கன் பெண்களை மானபங்கம் செய்து, பெண்களை கொடுமை செய்து, பெண்களை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் திருப்போரூர் முருகபெருமான் எழுந்து அந்த தாரகாசுரனை வதம் செய்த மண் இந்த திருப்போரூர் மண். அதே போன்றுதான் இந்த தாரகாசுரன் ஸ்தானத்தில் இருக்கின்ற திமுகவை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த திமுக அரசை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அந்த மண், அதை தொடக்கம் இந்த திருப்போரூர் மண்ணிலே தான். அதனால்தான் என்னுடைய 100 நாள் நடைபயணம் இந்த மண்ணிலே தொடங்கினேன்.
என்னுடைய 100 நாள் நடைபயணத்தின் நோக்கம் இந்த ஊழல் திமுக, மானங்கெட்ட திமுக, துப்பில்லாத ஒரு கட்சி திமுக, துப்பில்லாத ஒரு ஆட்சி, நிர்வாகம் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு முதலமைச்சர், இவரை அகற்ற வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்த மண்ணிலே தான் என்னுடைய 100 நாள் நடைபயணத்தை தொடங்கினேன். மிகப்பெரிய வெற்றி. அதே போன்று இந்த தேர்தல் பிரச்சாரத்தை இந்த மண்ணிலே என்று நான் தொடங்குகின்றேன். உறுதியாக வெற்றி. இன்னும் ஒரு மாதத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது அவசியமானது, இது காலத்தின் கட்டாயம். அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த திருப்போரூர் தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களும், குறிப்பாக பெண்கள், பெற்றோர்கள் சிந்திப்பது. நானும் 3 மகளை பெற்றவர்கள், 3 பெண்களை பெற்றவன் நான். எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். 2.5 வயசு குழந்தையை விட்டு வைக்க மாட்டான், 4 வயசு குழந்தையை விட்டு வைக்க மாட்டான், 8 வயசு 10, 12 வயசு குழந்தைகளை மானபங்கம் செய்து பாலியல் வன்கொடுமை. இது தமிழ்நாடாயா? அதெல்லாம் நம்ம பார்த்த தமிழ்நாடு எப்படி இருந்தது? ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு வாழ தகுதியற்ற ஒரு மண்ணாக மாறிக்கொண்டு வருகிறது. இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியினால், எதுவும் தெரியாத ஒரு முதலமைச்சரால். இதற்கெல்லாம் நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும், வர வைப்போம். நீங்கள் எல்லோரும் சேருங்கள். கட்சி, ஜாதி, மதம், இனம் எத்தனையும் கடந்து நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு உறுதியாக நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம், வர வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளில் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலே குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு தெரியுமா? 62,000 குற்றங்கள். அப்படின்னா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 35 குழந்தைகளுக்கு மேல் குற்றங்கள் நடைபெறுகிறது. இது நமக்கு தெரிஞ்சது. தெரியாதது எவ்வளவு? தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 35 குழந்தைகள் மீது குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் 62,000 குற்றங்களில் 5 ஆண்டுகளில் அதில் 27,000 குற்றங்கள் என்ன தெரியுமா? போக்சோ குற்றங்கள். போக்சோ குற்றம் என்ன தெரியுமா? குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்கின்ற குற்றம். பாலியல் வன்கொடுமை செய்கின்ற குற்றம் என்ன தெரியுமா? குழந்தைகளை சொல்ல முடியல எனக்கு. பலாத்காரம், கெடுக்கிறது, குழந்தைகளை கெடுக்கின்ற குற்றம். நம்ம குழந்தைகள் பள்ளிக்கூடம் போனா குழந்தை திரும்பி வருமா தெரியல, கல்லூரிக்கு போனா குழந்தை வருமான்னு தெரியல, வேலைக்கு போனா பெண் புள்ள வருமான்னு தெரியல. ஏன்? ஒரு கையாளாகாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.